நடிக நின்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி கூச்சம் போச்சு நன்றாகன்னு காலேஜ் போலியாக்கும் நைனா இன்னைக்கு சண்டே நைனா சண்டைனா மண்டை ஓடிடா மண்டே ஓடா இன்னைக்கு லீவு நைனா ஓ லீவாப்பா ஆமா அதனால சும்மா போயிட்டு வரதானப்பா காலேஜ் பக்கம் அப்படியே ஆமா என்ன காலேஜ் அம்சம் நீ புதுசா ஒன்னு ரிலீஸ் பண்ணலான்னு பாக்குற கொல்லி வைக்க ஒரு புள்ள தேவையில்ல இப்ப படி இப்பயே கொல்லி வச்சிடுற பல்லு போன பண்ணி மாதிரி உனக்கு எதுக்கு பையன் அது இல்லப்பா ஒரு தம்பி பாப்பா உனக்குதான்பா வருஷம் வருஷம் படம் எடுக்கிறவங்க கூட வருஷத்துக்கு ஒரு படம் தான் எடுக்கிறான் நீ டெய்லியும் ஒன்று ரிலீஸ் பண்றியாப்பா அதுக்குதான் ஒன்று பண்ணணும் உனக்கு குடும்ப கட்டுப்பாடு தான் பண்ணணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எதிர்த்து பேசுற நீ போடா வெளியா ஆமா நைனா யார் இரு தாய் கழிவு மாதிரி இருக்கு தாய் கழிவு இல்லப்பா இவர் தான் கணக்கு புள்ள கணக்கு புள்ளியா பார்த்தா உன் புள்ள மாதிரி இருக்கு கணக்கு புள்ள தான் பாயவன் பாரு நான் கணக்கு புள்ள இல்ல நான் ராமசாமி புள்ள கணக்கு புள்ள பாயவன் டேய் நீ கணக்கு புள்ள தான் எங்க அப்பனுக்கு நீ தானே கணக்கு புள்ள டேய் அப்போ எனக்கு புள்ளியும் சேர்த்து சொல்றேன் நான் கணக்கு புள்ள இல்ல ராமசாமி புள்ள ராமசாமி புள்ள ராமசாமி புள்ள சரியான லூசா இருப்பான் போல தாய் கேள்வி ரொம்ப குழப்புது பா அதனால இப்போ பஞ்சாயத்து அது இதுன்னு பண்ற நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்பா பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும் பா வயசா பார்த்துலாம் லவ் பண்ணக்கூடாதுப்பா மனசை பார்த்து லவ் பண்ணோம் இப்பெல்லாம் எங்க மனசை பார்த்து லவ் பண்றாங்க கையில காசு தான் பார்த்து லவ் பண்றாங்க அப்படியா ஆமாம்மா நானும் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன் கையில காசு இல்லைன்னு கைட்டி விட்டு போயிட்டாப்பா ஐயா அது என்னோட எக்ஸ்ல வரீங்கய்யா டேய் துப்பு கட்டவனுங்களா அவங்களுடைய குழ காதல கேட்கல என்னுடைய நல்ல காதலை பத்தி பேசுறேன் நீ தான் சேர்த்துக்கணும் பா இருந்தாலும் இதுக்கப்புறம் நான் இருக்கிற மாதிரிலாம் நான் வீட்டை விட்டு போறேன்பா அடா இருப்பா நான் போவேனான்றியா அப்படியே போற வழியில அனுஷ்கா மாதிரி ஒரு ஆயா இருக்கும் ஆயோட ஒரு கதை சொல்லணும் வர சொல்லிட்டு ஆயாவ கேள்வியை கூட விட்டு வைக்க மாட்டான்னு இதுல எல்லாருக்கும் தெரியுது ஒரு கதை சொல்லணும்பா ஆமா பெரிய டைரக்டர் கதை சொல்லி 100 நாள் படம் ஓட்டுருவாரு ஓட்டலாம்பா கண்டிப்பா அப்பெல்லாம் சொல்லுவா எப்படின்னா சேர்த்து வைப்பா அந்த பொண்ணை பார்த்தா தானப்பா சேர்த்துக்க முடியும் அப்படியா அதுக்கு நீ என்ன பண்ண தெரியுமா பொண்ணு என்ன பண்ணோம் பொண்ணு நல்லா பாத்துக்கணும்பா நீ தான் பாத்துக்கணும் சரி பொண்ணை நான் தூக்கிட்டா பொண்ணா நான் தூக்குறேன்பா நீ அவங்க ஆயாவை தூக்கு அந்த குத்து வளைக வர சொல்லுப்பா பார்க்கலாம் பொண்ணு தான் பொண்ணாப்பா பின்னா எதுனா பூனையா இருந்தாலும் சொல்றேன் இந்த பொண்ணை என் கூட சேர்த்து வச்சிரு முடியாதுடா இது ஒரு உதவாக்கற இது ஒரு உதவாக்கற இது ரெண்டுத்தையும் நம்பி வந்தா இது ஒரு உதவாக்கறீங்க ரெண்டுமே இது பெத்ததே ஒரு உதவாக்கற அது சொல்லுது இதுக்கப்புறம்ப்பா இந்த நாள் நோட் பண்ணிக்கோ சொந்தமா பிசினஸ் பண்ணி முன்னாடி கெத்தா நானும் என் பொண்டாட்டிய நடந்து வருவோம் ஒரு சிங்கக்குட்டி முடியவே முடியாதுப்பா அதெல்லாம் அந்த சிங்கக்குட்டி உங்களை உச்சா போவோம் ஒரே பாட்டுல நாங்க வளர்ந்து வருவோம் பாரு ஏய் சலா குட்டியே பைபாஸ்ல என்ன வண்டி இது தட்னா எகிரிடுவே அதெல்லாம் பண்ண கூடாது சரி என்ன புருஷனை பார்க்காம இருக்க முடியல போல இல்ல ஒரு பிசினஸ் பண்ணா எப்படி வளருது அதுக்காக தான் இந்த டீ கேன்ல வந்து டீ ஃபுல்லா இருக்கு இதையும் வித்துட்டு வாங்க பாத்தீங்களா என் பொண்டாட்டியோட பொருளாதார வளர்ச்சி தான் டிவிங்களா இப்போ இனி வியாபாரமே கொட்டலையே சரி இந்த வண்டி வாங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பா வர வீட்டை விட்டு தெத்திட்டாரு இருந்தாலும் பெருசாக ஆகிட்டோம் சரி பாப்போம் பைபாஸ் பெரிய லெவல் ஆகிட்டோம் கார் எல்லாம் வாங்கிட்டுக்கிறான் நம்ம ஆமா நாய் பாரின்ல போயிட்டு என்னது ஆடி கார்லாம் வாங்கி விட்டுறாரு சைக்கிள் வாங்க வைக்கவே இல்லை நாதி இல்லை 4 டயர் வச்சு ஓட்டிங்குது பெருமை வேறு அவனுக்கு நாட்டாம உன் பிள்ளைய பாத்தியா ஒரு வண்டியிலேருந்து 4 வண்டி வாங்கிக்கிறான் பாரு தரமாதான் பரவாயில்லப்பா திறமைதான்ப்பா காரணம் பையனுக்கு எங்க அப்பனை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு தண்ட சோறு எங்க தாத்தாவை பத்தி சொல்லணும்னா அவன் ஒரு தக்காளி சோறு எங்க தாத்தாவை பத்தி தாத்தாவுக்கு சொல்லணும்னா அவன் சோத்துக்கே பிச்சாத்தவன் இந்த மாதிரி என் குடும்பத்தை பத்தி நிறைய சொல்லிடலாம் நான் இந்த அளவுக்கு ஒரு வண்டி வச்சிருந்தேன்னா 4 வண்டி வச்ச காரணம் என்ன எல்லாம் உழைப்பு தான் இவ்வளோ டக்குன்னு பணக்காரனும் பார்த்தீங்களா சைடில் கேன்டீனு வண்டி எல்லாம் டோர் டெலிவரி தான் இருந்தாலும் எங்கள் அப்பனை பற்றி சொல்லி ஆகணும் சொல்லாமா உண்மையிலே எல்லாருக்கும் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க அதாவது அப்பா பையனுக்கு சரக்கு வாங்கி தருவார் ஆனால் எங்கள் அப்பன் நான் சரக்கு வாங்கி வச்ச குடிச்சிட்டு தெரியாமல் தண்ணி ஊற்றுவான் அவன் தானே எங்கள் அப்பன் நான் ஒரு பொண்ணை உஷார் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவை சேர்த்து உஷார் பண்ணுவான்டா அவன் தானே எங்கள் அப்பன் எல்லாரும் நாத்தியம்மனா காலையில் கறி வாங்கிட்டு வந்து பையனுக்கு ஊட்டி விடுவாங்க ஆனால் கறியை வாங்கிட்டு வந்து எழுத்த ஊட்டி சின்ன வீடு ஊட்டி விடுறான் அவன் தானே எங்கள் அப்பன் இந்த மாதிரி நாட்டில் நிறைய பசங்க வளர்றது காரணமே அவங்க அப்பா தான் அப்பா இல்லாமல் எதுவுமே கிடையாது அதே மாதிரி தான் நைனா வாங்க நைனா நம்ம குடும்பத்தோட வண்டி வாங்க
என் அப்பா பாத்தியா எவ்வளவு புகழ்ந்து பேசுறாங்க. நாயா கை ஊத்திங்க அது கூட தெரியல புகழ்ந்து பேசிக்கிறாங்க. நைனா வா நீ ஒரு வண்டி எடுத்துக்கோ. வாடா நீ ஒரு வண்டி எடு. ஆயாமா நீ ஒண்ணு. சந்தானம் லோகேஷ் அண்ட் டீமோடைய சூரிய அம்சம் பார்ட் 2 வழக்கம் போல் பார்த்தாச்சு. எப்பவுமே இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க சார். ஸோ இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்துச்சு உங்களோட பர்ஃபார்மன்ஸ்? இல்லை, நான் முதல்ல உள்ளே வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், மிகப்பெரிய களம் கிடச்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் இதுலேருந்து நடிகனாக மாறியாச்சுன்னு சொல்லி வெளியே நிறையா பேர் இன்றைக்கி எவ்வளோ பேர் சக்ஸஸ் இருக்காங்க, சின்ன திரை மூலமாக பெரிய திரை கூப்பிட்ருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய வாய்ப்பு வரும்பொழுது அதை டூன்னு எடுக்கிறீங்க, அதை சட்டையர் பண்ணுறதை அழகாக பண்ணணுமா வேண்டாமா? நீங்கள் ஒரு ஆள் மட்டும் சந்தானம் மாதிரி பேசுனா கைதட்டு வந்துடும் அப்படிங்கிறது ஒரு சந்தானம் தான். நீங்கள் அந்த மாதிரி டைலாக் பேசலாம், ஓகே, நான் வந்து யாரையும் தப்பாக சொல்லலை. ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் மாற்றி டைலாக் விட்டுட்டு நீயே பேசண்டா, அப்பா மகன்கிறீங்க, மகன் அப்பாங்கிறீங்க. அப்புறம் இந்த டயர் உருட்டிட்டு போகிறதுல கூட ஏதாவது ஒரு ஹியூமர் பண்ணியிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது. அங்கே சாங் போடாட்டி என்ன, நீங்கள் ஒரு மியூசிக் வாயில் போட்டு போக வேண்டியது தானே. லா 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 சூரியவம்சம் டூன்றீங்க, லா 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 அப்படி எதையாவது ஒன்று வாயிலையாவது போட்டு போயிருக்கலாமே. எல்லாரும் அந்த டைலாக் ஒப்பிச்சா போதுன்னு கடன்னு நீங்கள் ஃபுல்லாக சந்தான மாதிரியே பேசிட்டு போயிட்டீங்களே தவிர அதில் என்ன பஞ்ச் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிற நிஜமாக எனக்கு தெரியலை. நான் சிரிக்கலை. மறுபடியும் சொல்கிறேன், ரிகல்சர் ரொம்ப முக்கியம். ரிகல்சர் பண்ணுங்கள், ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்கள். இங்கே வந்து அட்டி கிளப்புங்க, அவ்வளோதான் என்னுடைய. தேங்க்யூ சார். ஸோ உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்ட் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து சொல்கிறது நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்காக கிடையாது. இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட கரியரில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக சாருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் நாங்கள் உங்களை வேறு லெவலில் பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.